நீங்க ஓசியில தானே போறீங்க அப்படின்ட்டு முன்னாடி பொன்முடி பேசின மாதிரி நேத்து ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு என்ன சார்? என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய தாய்மார்களையும் அவன் கொச்சப்படுத்தி பேசும்போது அவனா மனுஷனா மனிதனா? மனிதனா மிருகமா? யாரு ஆட்சி யாருடைய பணத்துல அவன் கொடுக்கறான்? அந்த திமிர் தானே அவனுக்கு. அது இல்லாம வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் இன்னொரு அமைச்சர் பேசியிருக்காரு, அன்பரசன்கிற ஒரு அமைச்சர் 1000 ரூபாய் கொடுக்காட்டி பல பெண்கள் பட்டியல தான் கிடப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்கிற முடியும்? இதெல்லாம் உண்மையிலேயே நெஞ்சு கொதிக்குது சார். அந்த வேதனையின் விளிம்பில் தான் என்னுடைய கோபமா பேச வைக்குது. நாகரிகம் கருதி நான் என்னை அடக்கிக் கொள்கிறேன். ஆனால் ஒரு எவ்வளவு திமிர் தெனாவிட்டு இருந்தா சகோதரிகளை பார்த்து தாய்மார்களை பார்த்து நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஓசி பயணம்னு சொல்றதும் இல்லாட்டி 1000 ரூபாய் கொடுக்காட்டி பசி பட்டினியில இருப்பீங்கன்னு சொல்றதும் என்ன சார் நியாயம்? அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான பல சாதனைகளை செய்தோம்.